ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கும் போதே ஒரு போஸ்ட்ரு. ஏன்னா அது சொல்லுன்னு போதுன்னு பார்த்தீங்க, அது நான் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த போஸ்டரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனு. சரி ஓகே, நான் எப்படி ஸ்பைடர்மேன் ஆன என்ன ஏதுன்னு இந்த கதையை விலாவரியாக சொல்கிறேன். ஒரு கேமராவோ ஒரு ரொட்டேஷனோ ஒன்று போடுவோம். போட்டுட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நான் தான் அவங்க பிஆர்எஃப் பேசுகிறேன். சரி ஓகே, நம்ம இப்போ ஸ்பைடர்மேன் தான் விளாட போகிறோம். அது வந்து இது ஃபியூஸ் ஸ்பைடர்மேனு, எலக்ட்ரிக் ஸ்பைடர்மேனு. சரி இவன் கதையெல்லாம் பார்க்கலாமா? இவனை ஸ்கூலில் எல்லாருமே கலாச்சின்னு இருந்தாங்க. ஒரு நாள் அவன் பார்க்கில் ரொம்ப சோகமாக ஒரு கையில் ஒரு ஜூஸ் பாட்டிலோட போய் உட்காந்துட்டான். சூப்பர் ட்ரிங்க்கு, ஸ்டிங்கு மாதிரி, நம்ம ஊரில் வைக்கிறதுல ஸ்டிங்கு அந்த மாதிரி போய் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு பையன் ஷோல்டர்லேருந்து ஒரு சிலந்தியை தட்டி விட்டுக்கிறான். அது போய் கரெக்டாக ஸ்டிங்கு உள்ள விழுந்துச்சு. அப்புறம் என்னடா ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டிங்கு ஒன்றுமே ஆகாது. அதை யார் குடிப்பா இப்போ? அந்த பையனை என்ன பண்ணா, எடுத்து ஒரு 2 குழுக்குனா அந்த ஸ்பைடர் உள்ளே போயிடுச்சு. சும்மா தானே குச்சிட்டு வாந்தி வர எடுக்கிறான். டேய், அதெல்லாம் பப்ளிக் பிளேஸ்ன்ட்டு விட்டா கூட ஏதோ ஜிம் ஆடி மாதிரி ஆயிடுது அவனுக்கு. அப்படியே சட்டைக்கிட்டலாம் பிரிச்சுக்கின்னு பிளட்டு கலக்குது, கண்ணு செவக்குது, கையை முறுகுது, எல்லாமே பண்ணுறான். சரி ஓகே அப்படின்னு கூட விட்டா கூட இவன் இந்த ஊருக்கு நான் தான் பண்ணிடுவான். ஒன்னா ஒரு ஸ்பைடர்மேனா அப்படின்னு தான் இந்த கேமில் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஷாக் ஒன்று சொல்லியிருப்பேன். அதனால நம்ம ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்த்தா தான் தெரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ கேம் உள்ள வந்தாச்சு நண்பர்களே. இது நான் வந்து எல்லா மேப்பையும் அன்லாக் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த கேம் உள்ள வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காட்டிடணும்ல, அதனால் இதை நான் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டேன். நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் கேம் தான் நண்பர்களை விளையாடுவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் இதுதான் நல்லா ஒர்த்தாக ஒரு வியூ போகுது. அதனால இதையே விளையாட போகிறோம். இதையேனா எல்லாமே எல்லாம் இதையே போட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் ரோப்ளாக்ஸ் வீடியோவும் போடுவேன். ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக வரும் ஸ்பைடர்மேன் வீடியோ. இப்போ வாரத்தில் ஒரு 2 ஸ்பைடர்மேன் வீடியோ வந்துடும். அது அதிகம்லாம் இல்லைடா அப்படின்றீங்களா? நம்மளுக்கு அது அதிகம்தான். ஏன்னா நம்ம சேனலில் ஒரு ஸ்பைடர்மேன் வீடியோ வந்தாலே இவன் ஸ்பைடர்மேன் பற்றியே போட்டுனுக்கிறான்டா அப்படின்றீங்க. சரி, அதனால தான் சொல்கிறேன், மானிட்டைஸ் ஆகிற வரலும் தான் நம்ம ஸ்பைடர்மேன் வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஆச்சுன்ட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் அதிகமாக ஸ்பைடர்மேன் வீடியோ போட்டால் தானே நண்பர்களை பார்க்குறீங்க. ஏன்னா என் சேனல் ஸ்பைடர்மேன் வீடியோக்கு செட் ஆகிடுச்சான்னா வேறு தெரியல, ஏன்னா வேறு வாய் கொளருது. நான் ஏன் சேனல் மானிட்டைஸ் ஆகட்டும்ன்றனா, நம்ம அந்த மானிட்டைஸ் காசு வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, 4 பேருக்கு நல்லது தான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் நம்மளுக்கு சேனல் மானிட்டைஸ் ஆகட்டும். நான் உங்களுக்கு விளாக் வீடியோவை எடுத்து போடுறேன் நம்ம 2வது சேனலில். சரி ஓகே, இங்கே பாருங்க, கார் கட்டில மாட்டிங்கண்ணாண்டே. உன்னை என்ன சொல்லியிருக்கேன் அண்ணன், பார்த்து பத்திரமா கார் ஓட்டணும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். இது வந்து கார் கட்டில மாட்டிக்கிறேன். டேய் தள்ளுறா, அடே ஸ்பைடர்மேனு. இவன் எப்படி ஸ்பைடர்மேன் ஆயிருப்பான்னு அந்த இதுலேயே பார்த்துருப்பீங்க. இதோட பார்ட் 2 வீடியோ வேணா ஒரு 15 லைக் கொடுங்க, பார்ட் 2 வீடியோ போட்டுடலாம். ஏன்னா இதுக்கு எப்படி வியூஸ் போகுதுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா நீங்கள் நினச்சாதான் லைக் வாங்க முடியும் நண்பர்களே. நீங்கள் ஒரே லைக் போட்டுருங்க. இங்கே பாருங்க எப்படி போகிறான் பாருங்க, மைல்ஸ் மொராலஸ் நண்பர்களே. இவன் பேர் தான் ஃபியூஸ் ஸ்பைடர்மேனு, ஆனால் இவன் மைல்ஸ் தான். ஏன்னா மைல்ஸ் பண்ணுற எல்லாமே இவன் பண்ணுறான். மைல்ஸுக்கு பிளாக் கலர் ஷூட்டு, ஆனால் இந்த மஞ்சள் கலர் மட்டும் செட் ஆகாத கலரில், வித்தியாசமான கலரில் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச கலரில் இருக்குது. அண்ணா கலர்னு சீக்கிரட்டாகவே இருக்கட்டும். ஆனால் இப்போ நம்ம போயிட்டு வேறு எங்கன்னா போய் நம்ம நாட்டை காப்பாற்றுவோம். வேறு லெவலில் இருக்குல்ல மொபைல் கேமு. 150 MBக்கு செம்ம ஒர்த்துங்க இந்த கேமு நண்பர்களே. இந்த கேமோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ஏற்றி விளையாடுங்க. செம்ம ஒர்த்து இந்த கேமு. இதோ பாருங்க எப்படி போகிறான் பாருங்க. எனக்கு லைட்டாக பக்காக வர மாதிரி தெரியும், ஏன்னா நான் ஹை குவாலிட்டியில் வச்சு விளாட்றேன். நீங்கள் வெறும் ஹை மட்டும் வச்சு விளாடுங்க, வெரி ஹை வச்சு விளாடாதீங்க நண்பர்களே, கண்டிப்பாக இது பக்காகும். ஏன்னா இந்த கேமு எப்படி சொல்கிறது, நான் வந்து நினச்சேன் பக்காவாது பக்காவனே. இதோ பாருங்க பூமி கட்டியில் போயினுங்கிறான். டேய்
ஸ்பைடர் மேனா இல்லைன்னா வாட்டர் மேனாடா நீ வெள்ளவாடா. இங்க பாருங்க சொல்ல பக்கா ஒன்று பூமி கட்டியில் பண்ணான் பார்த்தீங்களா. இதான் நண்பர்களே இவங்கிட்ட பிரச்சனை. ஸ்பைடர் மேனாலே எல்லாம் சின்ன பசங்களாவே இருக்கிறானுங்க. ஆனா இவன் வேற லெவல் நண்பர்களே. எல்லாமே அன்லாக் பண்ணிட்டேன். இதோ பாருங்க என்ன மாதிரியே லைவ் போடுறான். டேய் லைவ்னா நான் தான்டா லைவ். நீ போறதுலாம் லைவே கிடையாது. நான் போற லைவ பாத்தியா இல்லையா? நீ எல்லாம் செத்துறோம். அப்படியே அண்ணன் லைவுக்கு நீ பக்கத்துல இருக்க லைக் மட்டும் தான் செத்துருச்சு. எனக்கு இமோஜ் எல்லாம் செத்துரும். பாருங்க பக்கத்துல கமெண்டே கம்மியா தான் வருது. டேய் லைவ் எல்லாம் நீ பார்த்தது இல்லையா? 2-3 கமெண்ட் தான் வரும். அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். உனக்கு பாரு 4-5 தான் வருது. இப்ப என்ன பண்ணலாம்? இருங்க நானும் ஒரு லைக் ஒன்று தொடுவோம். என்னடா போதும்டா. சரி ஃபாலோ பண்ணிக்கலாமா இவனை? அங்க பாருங்க ஃபாலோ பண்ண மாட்டான். நம்ம போன தடவை ஸ்டோரி மோட் தான் நண்பர்களே ட்ரை பண்ணோம். இந்த தடவை இந்த ஃப்ரீ மோடு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா ஃப்ரீ மோடுனா நம்மள ஃப்ரீயா விட்டுருவானுங்களா இல்லை இதுலயும் வேலை கொடுக்குறானுங்களான்னு பார்ப்போம். ஸ்பைடர் மேனுக்கு வேலை இருக்கதான் செய்யுது. என்ன பண்றது? இங்க பாருங்க காலை தூக்கின்னு டேய் இப்படிலாம் பண்ணாத ஃபேண்ட்டு கிஞ்சிரும். அப்புறம் அண்ணன் கம்பெனிக்கு பொறுப்பு இல்லை ஞாபகம் வச்சுக்க. என்கிட்டலாம் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் அதுவும் ஒரு நண்பர்களே சொன்ன மாதிரியே மைல்ஸ் மொராலஸை அப்படியே காப்பி பண்ணி ஆண்ட்ராய்டில் விட்டுக்கிறானுங்க. உங்களுக்கே தெரியுதா இல்லையா? அந்த இதுவெல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா இது மைல்ஸ் மொராலஸ் காப்பி தான்டா. இதோ பாருங்க அவன் ஸ்விங் பண்றதும் அப்படிதான் இருக்குது. இதோ பாருங்க எப்படி ஸ்விங் பண்றான். அப்புறமா அந்த படுத்துட்டு அந்த இதுல பண்ணது எக்ஸசைஸ் பண்ணதும் அப்படிதான் இருக்குது. டேய் திருடி வீடியோ திருடாதீங்கடா காப்பி ரைட்டு போட்டு போறானுங்க. அண்ணன் காப்பி ரைட்லாம் போட்டு எவ்வளோ பிரச்சனை போயிருக்குது தம்பிங்களா. சொன்னா கேளுங்க. சரி இந்த பீட்சா சிம்பிள் இருக்கே அங்கே போய் பார்ப்போமா? சரி ஓகே பீட்சா சிம்பிள் எங்கே போகணுன்னு வர காட்ட மாட்டேதே மேப்பில். இப்போதான்டா நான் அன்லாக் பண்ணேன். ஃப்ரீ மோடு நல்லா தானே நண்பர்களே இருக்கு. இந்த பாருங்க அழகா நிலா அது வானத்து மேலேன்னு இருக்கு. நம்ம அது கீழேன்னு இருக்கோம். ஓ இந்த சைடில் இருக்குதா? ஏய் என்னடா நீங்க இந்த கிளைடெல்லாம் நம்ம அன்லாக் பண்ணணுமா நண்பர்களே? இல்லை கூட ரியலிஸ்டிக்காக தான் வெப் விடுறான். அந்த பாருங்க நான் கரெக்டாக பில்டிங் மேலே போயிட்டானா இப்போ வெப் விட மாட்டான். ஆனால் அழுத்தின்னு தான் இருக்க உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ பில்டிங் கீழே வந்தோடனே அந்த பில்டிங்கில் படுற மாதிரி வெப் விடுறான். வேற லெவல் தம்பி நீ. அண்ணன் பெருமையை நீ காப்பாத்துறடா. ஏன்னா இப்போ இருக்கிறவனுங்க குழந்த பசங்க ஸ்பைடர் மேன் தான் விளையாடுன்னு இருக்கானுங்க. இந்த வீடியோ பார்த்தாச்சு உன்னை விளையாடுவாங்கடா தம்பி கவலைப்படாது. டேய் யாரை பத்திர குழந்த பசங்க ஸ்பைடர் மேனுன்ற ஸ்பைடர் ஹீரோ 3ல தான்டா நீ ட்ரெண்ட் ஆனன்றீங்களா? ஆமா நண்பர்களே அது உண்மைதான். ஆனா இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த கேம் விளையாட்டேன். அந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த கேம் விளையாடி இருந்தேன்னு வைங்க. அதுக்கப்புறம் அந்த கேம் விளையாடும் போது இதை குழந்த பசங்க கேம் இருப்பேன். வேற ஒன்றும் இல்லை. இப்படியே பேசினே இருப்பேனா நீங்க கண்டுக்க கூடாது. ஏன்னா நான் ஒரு வளருவாயின்னு சின்ன பீட்சா டெலிவரி. இது ஸ்பைடர் ஹீரோ காப்பி. வேற என்னென்ன காப்பி இருக்கு? மார்வல் ஸ்பைடர்மேன் 2 காப்பியை பார்த்துட்டேன். அப்புறம் மைல்ஸ் மொராலஸ் காப்பியையும் பார்த்துட்டேன். இதோ இது மைல்ஸ் மொராலஸ் காப்பி இது பண்றதும். அப்புறமா ஸ்பைடர் ஹீரோ காப்பியையும் பார்த்தாச்சு. வேற எதனா காப்பி இருக்கா சொல்றீங்க அண்ணன் அப்படியே கேம் விட்டு வெளில வந்துடுவேன். நீங்க சொன்னீங்கன்னா டே என்னடா நடக்குதுங்க நீ தான் நடக்கிறேன்னாதீங்க நான் பறக்கிறேன். சரி ஓகே நானே காமெடி பண்ணிட்டு நானே ஒரு மொக்க ஜோக்கை ஒன்று போடுவேன் நண்பர்களே. நீங்கள் எதுவும் அண்ணன் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஒரு மன நிம்மதி ஆகிடும். வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே பீட்சா டெலிவரி வேலைக்கெல்லாம் அனுப்புகிறானுங்க. டேய் ட்வின்ஸு கரெக்டாக சொன்னா இங்கே ஒரு பொண்ணு அப்புறம் இங்கே ஒரு பொண்ணு ட்வின்ஸு. பார்ட்டி நடக்குதா? அண்ணன் வர தங்கச்சிங்களா? யாரா இருந்தாலும் தங்கச்சிங்க நண்பர்களே. அண்ணா வரட்டா? தங்கச்சி சொல்லு அண்ணா உனக்கு வந்து ஐஸ் வாங்கி தரேன். அப்புறம் பீட்சா அந்த ஓனர் மாண்டையை வச்சு பீட்சா எடுத்துன்னு வந்து தரேன். என்ன வேணும் நண்பர்களே? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸ்பைடர்மேன் 2ல பீட்டர் பார்க்கர் பீட்சா தானே வைப்பான். என்னடா பீட்டர் பார்க்கர் பீட்சான்னு ரைமிங்கா சொல்றேன்லாம் கேட்காதீங்க. சீரியஸா அவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதான் விற்பான். இப்போ அந்த 8 கால் மண்டையை வர்றதுக்கு முன்னாடி அதான் விற்பான். நீங்களே வேணா பாருங்க. 8 கால் மண்டியானா 4 கால். அவன் ரோபோ ஆக்டோவோ நம்மோ ஆக்டோ டாக்டரா ஆக்டோபஸ் டாக்டரா ஏதோ ஒரு டாக்டரு. அவன் வரத்துக்கு முன்னாடி இதான் நண்பர்களை விற்பான். அது மட்டும் நல்லா தெரியும். ஓ அப்போ ஸ்பைடர் ஹீரோ 3 காப்பியா? அடப்பைத்தியக்காரனுங்களா நான் கூட எக்ஸாம்பிள் இவ்வளோ காப்பி ஆச்சது இல்லடா. நீங்க கேம்லயே அடிக்கிறீங்க காப்பி.
கேம்ல நேர்மையா இருக்க முடியும், ஆனா காப்பிலாம் அடிச்சு இந்த மாதிரிலாம். சரி நண்பர்களே, இவனுங்கள போய் தப்பா நினைச்சிட்டோமே. காப்பி அடிக்கிறவனுங்களா தானே இருக்கானுங்க இவனுங்க. சி, இவனுங்கள போய் கரெக்டா நினைச்சிட்டோமே. காப்பி அடிக்கிறவனுங்களா தானே இருக்கானுங்க இவனுங்க. டைலாக்கே மாத்தி சொல்றேன், ஸ்கிரிப்ட் எழுதின்னு தான் வரணும் போல. எடா போய் முட்டிக்கிற நீ ஸ்பைடர்மேனா? என்னது டெலிவரி ஃபெயிலியர்டா? ஏய் இங்க பார்த்துதான் சொல்றியா டெலிவரி ஃபெயிலியர்னு? ஓ நண்பர்களே, மேல டைம் ஓடிந்ததுல அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சே பார்க்கவே இல்லை. ஓகே சாரா தம்பி, அண்ணனு மன்னிச்சிடுறா. சரி ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்க ஒரு சூப்பர் ஹீரோ லேண்ட் போடலாமா கார் மேல? கார் 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 போட்டு 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 அவ்வளவுதான்டா. கார் இவனை இடிச்சு தூக்கதா பார்க்கலாமா? வந்து இடி. ஐயோ ஐயோ பறக்குறான். இன்னொரு காரு. சரி ஓகே, இதுல கார் ஓட்ட முடியல, ஆனா அதுல ஓட்ட முடியுது. இல்ல பாருங்க, தண்ணில வேற லெவல்ல இருக்குல்ல. நம்ம தண்ணியில உழவே கூடாது, அப்புறம் எழுந்து வர்றது கஷ்டமாயிடும். சரி ஓகே. அட்ட பாவி போய் முட்டிக்கிறான். அப்புறம் இந்த ஓம் சிம்பிள் எதுக்குன்னு போய் பாத்துருவோமா? இருங்க. ஏய் என்ன நீ என்ன பேசுற? அண்ணன் உன்னை வந்து என்ன மாதிரி ஆளுன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல நண்பர்களே, இவன் காப்பியா இருந்தா கூட ரியலா இருக்கான். ஏன்னா அவன் அந்த குழந்தை பசங்க கேம் மாதிரி வானத்துல எல்லாம் வெப் விட்டு பாருக்கல. அமேசிங் ஸ்பைடர்மேனு இவங்கிட்ட தோத்துரும், கண்டிப்பா தோத்துரும். ஏன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் இப்ப வரலாம் மொபைல்ல இல்ல. மொபைல்ல இருக்கு, ஆனா ஏபிகே மோடு தான் இதுல தான் போய் டவுன்லோட் பண்ணும். இது பிளே ஸ்டோர்லயே இவ்வளோ நல்லா ஒரு கேமை கொடுத்துருக்கானுங்க. ஐ அப்ரிஷியேட் யூடா. சரி ஓகே, இப்போ அங்கே ஏதோ கிரைம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவ்வளோதான், பறந்து போ. பறக்கிறோம் பறந்தே ஆகுறோம். அவ்வளோதான் இங்கடா கரெக்டா. ஓ அதே தானே காரை தூக்குறது. சரி ஓகே தூக்குவோம். எப்பனா இவனே கார்ல வந்து மாட்டிக்கிறான் நண்பர்களே. சரி ஓகே, தூக்கி விட்றா காரை. நான் கூட என்னமோ நினச்சேன்டா, அவன்லாம் எவ்வளோ பெரிய கப்பலே 2 கையில் பிடிச்சி நிறுத்துவான்டா நம்ம ஸ்பைடர்மேனு. நீ என்னடானா காரை தூக்கத்துக்கு முக்குற. சரி ஓகே. கார் கடியில் நீ எப்படி போய் மாட்டின? இருங்க, இவன் கரெக்டாக இந்த சைடில் இருந்தான். குதிக்காதரா தம்பி. கரெக்டாக இவன் இந்த சைடில் இருந்தான். கார் டயர் முன்னாடி டயர் இருக்கு. அவன் அந்த சைடு போனோம்னா அந்த முன்னாடி டயர் ஏற்றி இல்லைன்னா தாண்டி தான் போகணும். இந்த நடுவில் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவன் இந்த சைடு பார்த்துட்டு இருந்தான். அப்பனா டேய் செத்துட்டியா ஆவியா நீ? அப்போ இவன் பாடி எத்தனை போய் புதைச்சிட்டாங்களா? டேய் மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க வச்சிட்டியா அண்ணனு? ஐயோ நண்பர்கள், இதுக்கு மேலே இங்கே வந்து ஆபத்து. சரி ஓகே, அவரை நம்மளை போய் வந்து ஏன்டா என்ன காப்பாத்துன அப்படின்ட்டானா கைத்த பிடிச்சிருவான் அவன். ஏன்னா பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கிறான். டேய் அண்ணனெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சேன். இங்கே வரங்க நண்பர்களே, வேற லெவல் கேம் நண்பர்களே. நான் அடிச்சு சொல்லுவேன், இதுனா மார்வல் ஸ்பைடர்மேன் 2, அப்புறம் அந்த மைல்ஸ் மொராலஸு இவன் கூட வாங்கடா. இவன் பாரு எப்படி அழகா பறகுறான். டேய் ஒரு பேச்சு சொன்னா பறந்துகிட்டே இருப்பியா? நம்ம இலக்கு வேற எங்கேயோ இருக்கு, இவன் எங்கேயோ போட்டுட்டு இருக்கான். சரி ஓகே வேகமா ஓடு. பக்குலாம் ஆகக்கூடாது தம்பிங்களா. பக் ஆச்சுன்னா அண்ணன் அப்புறம் வெறி ஆயிடுவேன். சரி ஓகே, இது ஓப்பன் ஆயிடுச்சு. என்னடா இது? ஓ நம்ம வீடா நண்பர்களே? வேற லெவல் தான், நம்ம வீடெலாம் காட்டுறானுங்க. இதுனாடா இது? ஓ நம்ம சூட்டு பிசி சிஸ்டமு. எனக்கு ஆசை நண்பர்களே இந்த மாதிரி ஒரு பிசி வாங்கணும்னு. அவங்க பாருங்க பிஎஸ்லாம் விளாட்றேன், எனக்கு வயிறு எரியுது. நீ கண்டிப்பாக அந்த ஸ்டிங்கு குச்சி செத்துருவேன். ஆமாம் ஸ்டிங்கு தான் குச்சி, இவன் ஸ்பைடர்மேன் ஆயிட்டானே. சரி விடுங்க, ஸ்டிங்கு குச்சதுனால நீ செத்துருவேன். அது என்ன 2 மாதத்துக்கு மேலே இவன் உயிர் வாழ்வானே. சரி விடுங்க, 1 வருஷத்துல செத்துருவான். ஆனால் இவன் சூப்பர் ஹீரோ ஆச்சே. ஐயோ நானே ஒரு கணக்கு போட்டு நானே ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனையை கொடுக்குறேனே. வீட்டில் நீங்கள்லாம் பார்க்கும்போது என்னை பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டாங்க உங்கள் பேரண்ட்ஸ்லாம்? நண்பர்களே சொல்லுங்க. ஏன்னா நான் பேசுறத பற்றி எனக்கே அப்படிதான் தோணுது. யாருனா என் வீடியோவை எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்து யாரா இவன் பைத்தியக்காரன் வளர்ந்தேங்கிறான்னு போகிறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் நான் அழுவலாம் மாட்டேன், ஏதோ ஒரு சந்தோஷத்தில் இருப்பேன். ஓ இவன் நண்பர்களே பேக் பட்டனை பார்க்கவே இல்லை. சரி விடுங்க. இதுனாதுரா இது சூட்டு நல்லா இருக்கு, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? வெளில போட நான் ஏன்ற போகிறான், அப்புறம் நம்மளுக்கு அசிங்கமாக போயிடும். அப்புறம் ஸ்டிங்கு போட்டு வச்சுக்கிறான். இது தொட்டுட்டேன். டேய் அட்டு குடிச்சிட்டு தூங்குறான் நண்பர்களே. ஸ்டிங் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அடிச்சு மைல்ஸ் எனர்ஜி. சரி ஓகே, நம்ம வீட்டை விட்டு வெளில போகலாம். ஏன்னா ஏய் தம்பி
எடுத்தோடனே குதிக்கூடாது. அண்ணன் பார்க்கலன்னா நீ கீழே போய் காரில் கீழே ஊன்றனா அண்ணனால காப்பாற்றலாம் முடியாது. நீ நினச்சி கூட பார்க்காத. சரி ஓகே நண்பர்களே, நல்லா இருக்கு கேமு, வேற லெவலு. இதோட பார்ட் 1 வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா நான் அது போடலை? ஏன்னா அதில் எதுவுமே தெரியாமல் சுற்றிக்கினே இருந்தேன் நண்பர்களே. மேப் வேறு அன்லாக் பண்ணல. இதில் தான் நான் மேப் எல்லாம் அன்லாக் பண்ணேன். மேப் அன்லாக் பண்ணதெல்லாம் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கலை. சரி ஓகே, ரெக்கார்ட் பண்ணலைன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் ஒரு சோம்பேறி. சோம்பேறி வந்து எதுடா யூடியூப்பில் வீடியோ போடுறேன் வெள்ளப்படானா ஏன்றாங்களா? ஐயோ, நானே சொல்லிட்டு நானே இந்த மாதிரி எனக்கே ஆப்பு வச்சுக்கிறேனே. சரி விடுங்க, நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டுது. நான் சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காதுல்ல. அதனால இப்போ நம்ம வெப் விட்டு போயிட்டு அந்த லொக்கேஷன் மாதிரி இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். யாருன்னா ப்ளீஸ் நண்பர்களே ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம மனசு திருப்தி ஆகிடும். அப்புறம் நானும் போயிட்டு என்னடா நீங்கள் மறுபடியும் கிரைம் அலர்ட் போட்டீங்க. ஓகே நண்பர்களே, பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். வெப்பெல்லாம் வேற லெவலில் விடுறான் இவன் நண்பர்களே, வேற லெவல் நண்பர்களே இவன். அங்கே வருங்க, அங்கே தெத்தா கிரைம் அலர்ட்டு. ஓகே, அங்கே போகிறோம் இப்போ. ஓடு எப்படி போகிறான் பாருங்க. வெறித்தனம். ஹே, கரெக்டாக போயிட்டு அது கீழே தரையில் லேண்ட் ஆகிற மாதிரியே போயிட்டு ஒரு வெப்பு போட்டு பறப்பான். அது எனக்கு ஒரு பிடிச்ச சீனு. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சீன் பிடிச்சிருக்கோன்ட்டு கமெண்டில் சொல்லுங்க. டோரா மாதிரியே பேசணுங்கிறல்ல. சிச்சி டோரா. நம்ம வழி தெரிலன்னா யார்கிட்ட உதவி கேட்போம்? மேப் கிட்ட. மேப்பே ஓப்பன் ஆயிடுச்சு, பக்கத்தில் தான் இருக்கு. சரி ஓகே, இருங்க. இது லொக்கேஷனு, வீடு, கிரைம் அலர்ட்டு நண்பர்களே. டேய் திமுரு பிடிச்சோனே, டோராவை பேச விட்றியா? புஜ்ஜி அங்கெல்லாம் கேட்காதீங்க, புஜ்ஜி வீட்டில் தூங்கி நிற்குது. அதான் புஜ்ஜ ஒரு நிமிஷம். அதான் புஜ்ஜை அவனை மித விட்டுக்கிறானே, அதான் பார்த்தீங்களே புஜ்ஜை, அதான் புஜ்ஜி. சரி ஓகே நண்பர்களே, நம்ம இலக்க நம்ம அடைஞ்சிட்டோம். என்ன அடிக்கிறீங்க? ஏய் இருறா. ஓ இதான் ஜம்பா? ஓகே, போடு. அவன் பாரு குறி வைக்கிறான் பாரு. போடு. ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஜாய்ஸ்டிக்கு இதோ இருங்க, அங்கே நவுத்துறல தெரியுதா ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாய்ஸ்டிக்கு. இவன் மைல்ஸ் கவட்டைக்கடியில் போடுவான். இவன் என்னடானா ஜம்ப் பண்ணுறான் தலைக்கடியில். சரி தலைக்கு மேலே. ஓகே, அடிக்க போகிறான். டேய் யாரா? மைல்ஸ் ராணி. மைல்ஸ்லாம் இல்லை, இவன் பேர் நான் தெரியல எனக்கு. இவன் பேர் என்னவா இருக்கும் நண்பர்களே? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இவன் பேர் என்னன்னு வேற தெரியல எனக்கு. ஓகே, போட்டு விட்றான் அவனை. அவ்வளோதான், முடிஞ்சுதா? ஓ இன்னும் இருக்காங்களா? ஓகே, போட்டு விடு. அவ்வளோதான், இவனையும் அடிச்சாச்சு. இப்போ இவன் இன்னொரு ஜம்ப்பு. அவ்வளோதான், போட்டு விட்றா. போடு. அவ்வளோ நண்பர்களே, வேற லெவலு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 58 செகண்டில் அவனுங்களை போட்டு பொழந்துருக்கோம். சரி நண்பர்களே, இதோட இந்த கேம்ல வீடியோ முடிச்சுக்கலாம். இது வேற இந்த பார்ட் 2 வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கமெண்டில், நான் போடுறேன். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு 15 லைக்கு டார்கெட்டு. 15 லைக்கை குத்துட்டிங்கன்னா நான் பார்ட் 2 வீடியோ போட்டுருவேன். எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் அதிகமாக தான். எப்படி தான் யூடியூப்பில் அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுதுன்னே தெரில. அந்த வீடியோவுக்கு 30K வியூஸ் போயிருக்கு. சரி, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் சந்தோஷம்னா ஐ எம் ஹாப்பி ப்ரோ, குமுத ஹாப்பி ப்ரோ அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் இட்டீங்க. அவ்வளோதான், பாய் நண்பர்களே, பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.